சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக தலம் அண்டு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தாங்க. அதாவது திருச்சி பக்கத்தில் இருக்கிற திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, எந்த தடங்களாக இருந்தாலும் சரி, அங்கே கொண்டு போய் நம்ம ஜாதகத்தை கொண்டு போய் அங்கே கோயிலில் கொடுத்தீங்க அப்படின்னா, பிரம்மபுரீஸ்வரர் மடியில் வச்சு நம்மளுக்கு அந்த ஜாதகத்தை ஒரு அர்ச்சனை செஞ்சு எடுத்து தருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்தாங்க சார், நம்ம வாழ்க்கையில் எந்த தடை எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, தடைப்படுது அப்படின்னா அது இனிமேல் நம்மளுக்கு சாதகமாகவே அமையும். அதாவது நம்ம தலையெழுத்தவே மாற்றக்கூடிய ஒரே ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு பார்த்தா அப்படின்னா திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் தாங்க. அந்த கோயிலுக்கு எந்த ராசிகள் எந்த கிழமைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. முதல்ல மேசம் செவ்வாய்க்கிழமையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது ரிஷபம், வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மூணாவது மிதுனம், புதன்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நாலாவது ராசி கடகம், திங்கக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அஞ்சாவது ராசி சிம்மம், ஞாயிற்றுக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது கன்னி, ஆறாவது ராசிங்க, புதன்கிழமை போயிட்டு வாங்க. ஏழாவது ராசி துலாம், வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. அடுத்தது எட்டாவது ராசி விருச்சகம், செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வாங்க. அடுத்தது ஒன்பதாவது ராசிங்க, ஒன்பதாவது ராசி வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. தனுசு ராசி வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. அடுத்து 10 மகரம்ங்க, சனிக்கிழமை போயிட்டு வாங்க. கும்பம், அதுவும் சனிக்கிழமை போயிட்டு வாங்க. மீனம் வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. அதாவது இப்போ மீனம் தனுசு இந்த இரு ராசிகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த கோயிலாக இருந்தாலும் சரிங்க, திருப்பட்டூர் மட்டும் கிடையாதுங்க, திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரிங்க, மற்ற கோயிலாக இருந்தாலும் சரிங்க, அந்த 2 ராசியும் 100% ஒத்து போகிற ராசி அப்படிங்கிறதுனால, அதாவது இவங்க சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க, அவங்க சொன்னால் இவங்க கேட்டுக்குவாங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இவங்க இருவரும் ஒன்றா இருந்தாலே போதுங்க, அவங்களோட சுபட்சம், அதாவது அவங்களோட லைஃப் கண்டிப்பாக சுபட்சமாக இருக்கும். இது ஆண் பெண் மட்டும் கிடையாதுங்க, பார்ட்னராக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த குரு பகவானுக்கு இருந்ததுனால தனுசும் மீனம் ஒன்றா தான் வருங்க. மற்ற ராசிகள் சில விஷயங்களில் சில பிரிஞ்சு வரும், சில விஷயங்களுக்கு ஒத்து போகும். அதனால் எப்போவுமே ஒத்து போகணும்னு சொல்ல முடியாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்கு போய் உங்கள் ஜாதகத்தை வச்சு வழிபட்டுவாங்க. திருமண தடை அதிகமாக இருக்கிறவங்க முக்கியமாக இந்த கோயிலுக்கு போய் ஜாதகத்தை வச்சுட்டு வாங்க. தொழில்துறையில் ரொம்ப நஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் ஜாதகத்தை வச்சு ஒரு பரிகாரம் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது சின்ன ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுங்க, அதிக செலவெல்லாம் கிடையாதுங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருப்பட்டூர் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குதுங்க. கண்டிப்பாக போயிட்டோம். சிவாய நம. இந்த சேனலை பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் அதிகமான நாட்டம் எங்களுக்கு இன்னும் வீடியோ போட அதிகமாக இருக்குங்க.